வணக்கம். விஜேஸ் தாட் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைய வீடியோவில் நாம் இஸ்லாமிய கற்பனையில் மிகவும் புனிதமான மற்றும் முக்கியமான மாதமான ரமலான் பற்றி பேசப் போகிறோம். நீங்கள் ஒரு முஸ்லிமா அல்லது இந்த மாதம் பற்றி அறிவதை விரும்புகிறீர்களா? இந்த வீடியோவில் ரமலானின் முக்கிய அம்சங்களை, பசிப்பாடு, ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் வழிகாட்டுதல்களை முழுமையாக பார்க்கப் போகிறோம். வாருங்கள், தொடங்குவோம். ரமலான் என்பது இஸ்லாமிய கலண்டரில் 9ஆம் மாதம் ஆகும் மற்றும் இது முஸ்லிம்களுக்கான மிக புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. இது ஆன்மீக சிந்தனை, பிரார்த்தனை, பசிப்பாடு மற்றும் சமுதாயம் ஆகியவற்றின் காலமாகும். முஸ்லிம்கள் நம்புவதாவது இந்த மாதத்தில்தான் குர்ஆன் புனித நூல் நபி முஹம்மது ஜிப்ரீல் என்ற அஞ்சலின் மூலம் வெளிப்பட்டது. ரமலான் என்பது உணவையும் பானங்களையும் தவிர்ப்பது மட்டுமல்ல, இது அல்லாஹ் இறைவன் உடன் நெருக்கமான உறவை உருவாக்க, ஆன்மீகமாக சுத்திகரிக்க மற்றும் தன்னிலை கட்டுப்பாடு வளர்க்கும் காலமாகும். இதுவே சமூகத்துடன் பரஸ்பர அன்பு மற்றும் பரிசோதனை செய்யும் நேரமாகும். ரமலானின் முக்கிய அம்சம் பசிப்பாடு அல்லது சாவம் ஆகும். முஸ்லிம்கள் பொறுமையாக ஒரு நாள் முழுவதும் உணவும், பானங்களும், புகைப்பண்டங்களும் மற்றும் உறவு கொள்ளும் பரிமாற்றங்களையும் தவிர்க்கின்றனர். முஸ்லிம்கள் காலை வெறும் நேரத்திற்கு முன் சுகூர் என்ற உணவை செய்து பசிப்பாட்டை தொடங்குகிறார்கள். பசிப்பாடு மக்ரிப் நேரத்தில் உடைக்கப்படுகிறது. இது பசிப்பாட்டின் தவிர்க்கக்கூடிய உணவு மற்றும் உண்டு முடிவு தரும் நேரமாகும். பொதுவாக முஸ்லிம்கள் தேன்கள் மற்றும் தண்ணீர் உடைந்து பின்னர் பெரிய உணவை உட்கொள்கிறார்கள். முழு கால முஸ்லிம்கள் தங்கள் 5 கால பிரார்த்தனைகளையும் செய்து கொள்கிறார்கள். ஆனால் ரமலானில் தராவே என்ற சிறப்பு பிரார்த்தனைகள் இஷா இரவு பிரார்த்தனையை தொடர்ந்து வழங்கப்படுகின்றன. இந்த பிரார்த்தனைகள் பொதுவாக கல்லூரியில் வழங்கப்படுகின்றன. இதில் குர்ஆன் முழுவதையும் மாதம் முழுவதும் படிப்பதற்கான முயற்சி செய்யப்படுகிறது. லைலத் அல்கதர் அறிவின் இரவு என்பது ரமலானின் மிகவும் முக்கியமான இரவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது கடைசி 10 நாட்களில் ஆளாக 27வது இரவு துவங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த இரவு குர்ஆன் நபி முஹம்மது பிஏபி க்கு இறைவன் மூலம் அனுப்பப்பட்டது. இந்த இரவில் இறைவனிடமிருந்து உரிய பிரார்த்தனைகள் செய்வது அரசியல்களுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ரமலான் என்பது தானம் அளிக்கும் காலம் ஆகும். இது பொதுவாக அவர்கள் சேமிப்பில் இருந்து 2.5% அளவுக்கான தொகை ஆகும். ரமலான் காலத்தில் பகிரங்கமாக தானம் வழங்குவது மிகவும் முக்கியமாகும். ரமலான் முடிவில் ஈத் அல்-பிர் பசிப்பாட்டை உடைக்கும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இது மகிழ்ச்சியான, பண்டிகையான ஒரு நாள் ஆகும். ஈத் அல்-பிர் எங்கள் சமூகத்தில் ஈத் தொழுகை என்ற சிறப்பு தொழுகையுடன் ஆரம்பமாகும். அதன் பிறகு குடும்ப சந்திப்புகள், உணவுகள் மற்றும் பரிசுகள் பரிமாறப்படும். இஸ்லாமிய கலண்டர் கிரேகோரியன் கலண்டருடன் ஒப்பிடும்போது வெவ்வேறு இருக்கின்றது. இதனால் ரமலான் ஒவ்வொரு ஆண்டும் 10 முதல் 12 நாட்கள் முன்னே செல்லும். எனவே ரமலான் ஒவ்வொரு ஆண்டும் வேறுபட்ட தேதி மற்றும் காலத்தில் கொண்டாடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? ஆனால் அதை லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் மற்றவர்களுக்கு பகிரவும் மறக்காதீர்கள். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உங்களது எளிய கிளிக் மூலம் அதன் பின்பற்றவும். ரமலான் முபாரக்.